வாங்க மொச்சக்கொட்டை காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு சூடான பிறகு 2 கை மொச்சக்கொட்டையை வறுத்து பச்சை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போடுங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது நிறையா ஊறி வந்திருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க. வானல் சூடான பிறகு 4 ஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு வெந்தயம், சிறிதளவு கடுகு, ஜீரகம், மிளகு சிறிதளவு பொரிய விடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். 10 பல் பூண்டு ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி கண்ணாடி பதம் வர வரை வதக்குங்க. 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட மஞ்சள்தூள் சிறிதளவு சேர்த்து தக்காளி, வெங்காயம், பூண்டை நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச மொச்சக்கொட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அது வதங்கின பிறகு அது கூட மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்து மூடி போட்டு 20 நிமிஷம் திறந்து பார்த்தா சூப்பரான மொச்சக்கார குழம்பு தயார்.